ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வெறும் 3 பொருள் வச்சு மொறுன்னு ஒரு வாழைக்காய் வறுவல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு வெறும் 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி செய்திடலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடயும் ஒரு அருமையான காம்பினேஷனுங்க. இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். இதை காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு பீலர் வச்சு தோல் எல்லாத்தையும் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக கட் பண்ணாமல், ரொம்பவும் தடிமனாகவும் கட் பண்ணாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் இருக்கணும். அப்போ தான் ஃப்ரை ஆகிறதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். கட் பண்ண காய் எல்லாத்தையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இது கூட மசாலான்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடியே போதுமானதுங்க. சாம்பார் பொடி இல்லாத பட்சத்தில் வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா மட்டுமே போதும். இது கூட நம்ம மாவு பொருள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு. இவ்வளோதாங்க இதோட மசாலாவே. வேறு எந்த பொருளுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இது எல்லாத்தையும் கை வச்சு ரொம்பவே ஜென்டிலாக பசைஞ்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே காயில் எல்லா பக்கமும் நல்லா கோட்டிங் ஆகி வர்ற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இது பிசைகிறதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. வாழைக்காயில் இருக்கிற ஈரப்பதமும் நம்ம சேர்த்துருக்கிற 1 ஸ்பூன் எண்ணெய், உப்பில் இருக்கிற ஈரப்பதமுமே போதுமானது. தண்ணி சேர்த்திங்கன்னா மசாலா காயில் ஒட்டாது. அதனால் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுட்டு எண்ணெயை ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கடாய் கொள்கிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். எண்ணெயில் சேர்க்கும் போது ஹை ஃப்ளேமில் எண்ணெய் சூடாகிட்டு காயை சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சவச்சவன் ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி நறுச்சுன்னு இருக்கும். சட்டுன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும். அது மாதிரி சீக்கிரமே கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், 2 சேரும் நல்ல கலர் கோல்டன் கலரில் வந்துருச்சு. இந்த டைமில் வாழைக்காவை கடாயில் இருந்து எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளவு கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. வெறும் 5 நிமிஷத்தில் ஒரு அருமையான சைடிஷ் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்து கொடுங்க. இதை நீங்கள் சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ஈவினிங் டைமில் சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியும் நீங்கள் செய்து கொடுக்கலாம். இந்த டேஸ்டான கிறிஸ்பியான வாழைக்காய் ரெசிப்பியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.